ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் என் சிறு உலகம். இன்றைக்கி ஒரு பல்க் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி. இது ஒரு 3 கிலோ செய்ய போகிறோம். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 லிட்டர் ஆயிலில் பாதி கொஞ்சம் இப்போ ஊற்றிருக்கேன். அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு, வெங்காயம் இது ஒரு 8 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அது நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் பச்சை மிளகாவை உடைச்சிடாமல் நீங்கள் கிளறி விடுங்க. இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், நான் மட்டன் வேக வச்சுட்டேன். அதாவது இதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு மட்டன் நல்லா வெந்துருச்சு. அடுத்து தான் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் 2 கரண்டி தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய சைஸ் தக்காளியாக 8 தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு போட்டிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும், நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கறி ஆட் பண்ணிட்டோம், மட்டன் ஆட் பண்ணிட்டோம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்துட்டோம். தண்ணி தனியாக அளவுக்கு எடுத்துட்டு இது கறி மட்டும் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த மாதிரி நல்லா கை விடாமல் வதக்குனிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் நமக்கு பிரியாணி கிடைக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் அளவு ஊற்றினேன் இல்லைங்களா, அந்த குண்டானில் எனக்கு 3 குண்டான் அரிசி இருந்துச்சு, 3 பாத்திரம் அரிசி. ஸோ அதுக்கு நான் 3 பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த பாஸ்மதி அரிசி நான் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ கறி வேக வச்ச தண்ணி 1 அண்ட் தென் நார்மல் வாட்டர் 2, ஓகேங்களா? ஸோ 3 குண்டான் தண்ணி ஊற்றிக்கிறோம். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். எனக்கு 2 குண்டான் அரிசி இருந்துச்சு. ஸோ 3 குண்டான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது என்ன கணக்குனா 1க்கு 1.5, ஓகேங்களா? இப்போது உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்ல ரோலிங் பாயில் வந்த உடனே நம்ம அரிசியை இந்த ஸ்டேஜில் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நார்மலாக பபிள்ஸ் வந்தோடனே அரிசி போடக்கூடாது. ஸோ நம்ம அரிசியை எடுத்து பார்த்து பொறுமையாக போடணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்ட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே டெம்ப்டிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடணும். கிளறிட்டு அப்புறம் உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆனதும் நம்ம தம் போடணும். ஸோ நான் செகண்ட் டைம் நான் கிளறி விடுவேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தம் போட போகிறோம். இது எப்படி தம் போட போகிறோம்னா, இன்றைக்கி வாழை இலை யூஸ் பண்ணி தம் போட போகிறோம். மட்டன் பிரியாணி யாரோட ஃபேவரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணினாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாய் வீட்டு கல்யாண மட்டன் பிரியாணி தான். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பறித்த வாழை இலை போட்டு நான் தம் போட்டுட்டேன். இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபைனலி நம்மளோட தம் பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன், எப்படி பிரியாணியை தம் உடச்சி விடணும் அப்படின்னு காட்டுறேன். இப்படி பார்த்திங்கன்னா சைடில் நம்ம பிரியாணியை இப்படி தூக்கி விடணும், ஓகேங்களா? ஒரு சைடாக தான் நம்ம எடுக்கணும். கறியிலேருந்து ரைஸ்லேருந்து நல்லா எல்லாமே உதிரியாக வந்திருந்தது. இதே மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி பல்காக செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இதுவும் ஈஸி தான். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் டேஸ்டிங் விடவே இல்லை. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.